Hello friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம பாபா மெசேஜ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை. பாபாவோட இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன விரும்பிகிட்ருக்கீங்க, என்ன நடக்கணும், என்ன எதிர்பார்ப்புகள் உங்களோடது, அதுக்கு நீங்கள் என்ன சவால்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா, அதையும் பார்க்கலாம். அவரோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸும் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இதில் நான் 3 ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த வயலட் கலர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் போட்டது, இது ஃபைல் 1. இந்த ப்ளூ கலர், இந்த ஏஞ்சல் கார்டு ஃபைல் 2. இந்த கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, இது ஃபைல் 3, ஓகேவா. இந்த 3 ஃபைலில் உங்களுக்கு எந்த ஃபைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக ப்ரீத்திங் பண்ணிவிட்டு கண்களை மூடி உங்களுக்கு எந்த ஃபைல் சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அந்த ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா. சரி, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. சில பேர் லைக் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அது லைக் கொடுக்குறீங்கல்ல, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜஸ்ட் கைடன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போகிறதில்ல, ரெமெடி கிடைக்கிது உங்களுக்கு. பாபா இங்கே உங்களுக்கு ரெமெடி கொடுக்கணும்னு எனக்கு இன்ட்யூஷனில் சொல்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன். எதுவுமே என்னோட இது கிடையாது, அவரோட கைடன்ஸில் அவரோட ரெமெடி அதெல்லாம் உங்களுக்கு, ஓகேயா. ஃபாலோ பண்ணி பயனடைங்க. கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. அவர்கிட்ட நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், ஓகேயா. நம்பிக்கை ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம். ரெண்டுமே 50-50 வச்சு அரைகுறை மனசோடலாம் பாபா கிட்ட வந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகுது. கொஞ்சம் நிதானம், பொறுமை இதெல்லாம் தேவை, ஓகேவா. அது நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மெயில் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் 2 பேருக்குமே இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணுவீங்க, ஓகேவா. சரி, வாங்க ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கார்டு, அதாவது இந்த ஏஞ்சல் கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். அதுக்கு ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட சேனலில் சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சக்ராஸ், ஹாராஸ் ஹீலிங் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட பேர், அதாவது உங்களோட லவ்வர், நீங்கள் சூஸ் பண்ண அந்த லவ்வர் உங்களோட இணக்கமாக இல்லை, ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் நடக்குது, அதே மாதிரி திருமணம் ஆகின தம்பதிகள், நீங்கள் உங்களுக்குள்ள உறவுகள் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை உங்கள் எக்ஸ்பர்சன் கிட்டேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி அந்த உறவுகள் பற்றின அந்த டவுட்டோ அந்த ஒரு கிளாஷ் போயிட்டுருக்குன்னா அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில், அவங்க உங்களுக்கான சோலா, உங்களுக்கான அந்த ஆரா மேட்சிங் இருக்குது, ஓகேங்களா. அது நீங்கள் உங்களோட சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்கும்போதோ, உங்கள் ஆரா இம்பேலன்ஸில் இருக்கும்போதோ அதை பார்க்க முடியாது. அதை கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கான சோலா அப்படிங்கிற உங்களுக்கான பேர் தானா, உங்களோட ஆராவும் அவங்களோட ஆராவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கானவர் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி தான் மெயிலுக்கு சொல்கிறேன். உங்களுக்கான பர்சன் அப்படின்னா சில பேருக்கு கார்மிக் பர்சனாக இருப்பாங்க, சில பேருக்கு ட்வின் ஃப்ளேம், அதில் நிறைய இருக்குது விஷயங்கள், ஓகேவா. அந்த மாதிரி இருந்து நீங்கள் அந்த உறவுகளோட காலம் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டு டைமு, உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃபோக்கஸிங் எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருக்காது. அதனால் சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு திருமணம் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும், இப்போ திருமணத்துக்கு நீங்கள் போயிட்டு ஜாதகம் பார்க்குறீங்க. ஜாதகம் பார்க்குறத விட முக்கியமான விஷயம் இந்த ஆரா செக்கிங், ஓகேங்களா. தெரியாது நிறைய பேருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நடுவில் பிரேக் ஆகுமா, அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கான அந்த இது பாண்டிங் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா இருக்குமாங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஒவ்வொரு பதிவிலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சில பதிவில் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இதில் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா. சரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பரில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா. சரி, இப்போ நம்ம ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான அந்த ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன சவால்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, ஓகேயா. அதுக்கு பாபாவோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்
பார்க்குறவங்கள மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட அதாவது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு கிளாஷ், ஈகோயிஸ்டிக்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? இது வந்து ரிலேஷன்ஷிப்கான விஷயம் மாதிரி தெரியுது. ஸோ இதில் வந்து ஒரு சிலர் வந்து அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து அப்படியே தான் இருந்துகிட்ருக்கீங்க, அந்த கிளாஷ்லேயே போயிட்டுருக்கு, ஈகோயிஸ்டிக்ஸ் காமிக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த இதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி அந்த நியூ பிகினிங்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கார்டில் என்ன சொல்கிறாருன்னு. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது. ஆனால் நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க. அதாவது உங்களை சுற்றி நடக்குது இல்லையா அந்த ஃபேமிலி ட்ராமாஸ், அதுலேயே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி காசிப் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் கைஸ். இது வந்து பார்க்குறவங்க லவ்வர்ஸாக இருப்பீங்க, இல்லைனா திருமணமானவங்க, இல்லைனா சிங்கிளாக திருமணமாகி சிங்கிள் ஆகிடுறீங்க இல்லையா, பிரேக்கப்ஸ் ஆகிட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரெசனேட் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ் இருக்குது கைஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த பழைய பாஸ்ட்டை பற்றி நினச்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக அப்படியே உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு எதுக்குமே நீங்கள் நன்றி உணர்வோடு இல்லை. நன்றி உணர்வுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து ஒவ்வொரு பதிவிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இதை பார்க்குற நீங்கள் அதை பற்றி மறந்தே போயிட்டீங்க. ஓகேவா? மறந்து போயிட்டு பாபா கொடுக்குற அந்த காட்டுற அந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க மாட்டேறீங்க கைஸ். சின்ன சின்ன விஷயந்தான், நமக்கு இதனால் என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு நினைக்காதீங்க. சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், பாலமாக இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் அந்த இதுலேயே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க. இல்லை ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபேமிலி ட்ராமாஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சிலர் வந்து ஈகோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் ஈகோ பார்க்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஓகேவா? விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் பலகீனமானவங்களாக ஆகிட மாட்டோம். ஓகேவா? கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் பாருங்களேன். கொஞ்சம் உங்களோட ஈகோவெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, நல்லது. ஓகேவா? உறவுகளை வந்து நான் போட்டியெல்லாம் வரவே கூடாது கைஸ். அப்புறம் வேறு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் தொடர்ந்து. உங்களுக்கு ஸோ இந்த ஃபேமிலி ட்ராமா, இந்த ஈகோஸ்டிக்ஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பேலன்சிங் இல்லாமல் இருக்குது கைஸ். உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல நம்ம எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் அவர்கிட்டேருந்து வராதா, அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வந்து அந்த விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மஸ்குலன் எனர்ஜி உங்களை நோக்கி வராங்க. ஓகேவா? நீங்கள் அதுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். மனசில் இருக்க அந்த ஈகோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் விடுங்க. ஒரு சிலர் வந்து டிப்ரெஷன்லேயே இருக்கீங்க. அந்த பிரேக்கப் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த பர்சனுக்கு சொல்கிறேன் நான். அவங்க வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட பேரையும் கெடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக மன ரீதியான விஷயங்கள் காயங்களையும் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்னென்னா ஒரு இம்பேலன்சிங்கான ஒரு சுச்சுவேஷன். உங்களுக்கு பேலன்சிங்கான மைண்ட் செட் வேணும். நீங்கள் இந்த ஒரு பேலன்சிங்கான பர்சன் தான், ஆனால் இப்போது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க. இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். ஓகேவா? அந்த ஃபேமிலி ட்ராமாஸு, ஓகேங்களா, இந்த ஹார்ட் பிரேக்கு, இதிலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க, பேலன்சிங்காக இருங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத, உங்களோட பர்சனாலிட்டி என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், அதை நோக்கி நீங்கள் போவீங்க. நீங்கள் வந்து ஒரு பேஷனட்டான ஒரு லக்ஸுரியஸான லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு என்ன ஒரு
விஐபி மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா விஐபி மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். ஆனால் நீங்கள் இந்த ஃபேமிலி ட்ராமாஸ், ஹார்ட் பிரேக்லலாம் மாட்டி இவ்வளோ வந்து உங்களையே இழந்திருக்கீங்க. உங்களோட சுய இதுவே வந்து மறந்துட்டீங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட எனர்ஜிங்கிறதே உங்களுக்கு தெரியல. ஸோ வெளில வாங்க. ஸோ வெளில வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஓன் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து உங்களால் ஷைன் ஆக முடியும். இதை பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து பியூட்டிஷியனாக இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி சம்மந்தமான ஒரு துறையில் வந்து ரொம்ப வந்து நீங்கள் ஷைனாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஆக்ட்ரஸாக கூட இருப்பீங்க. சீரியல் ஆக்டர்ஸ், சினி ஆக்டர்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து நியூ பர்சன் நமக்கு வந்து ஒரு நியூ லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்போ பார்க்குறது ஒரு லவர்ஸாக இருக்கலாம். உங்களோட எக்ஸ்பர்சன் வந்து உங்களை வந்து இந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து வெளில வாங்க. உங்களுக்கான நியூ லைஃப் இருக்குது. நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய மஸ்குலன் எனர்ஜி கண்டிப்பாக வருவாங்க. ஓகேவா? நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை, பொறுமை அவசியம். இப்போ இதை பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜின்னா உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி வருவாங்க. ஓகே மேடம், நீங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேவா? நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் அப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க. பாருங்கள், ஒரு சிலர் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. அந்த உறவு வந்து உங்களை வந்து சுத்தமாக ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, உங்களை வந்து மனதளவில் உங்களை வந்து ரொம்ப வீக் பண்ணுறது இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நீங்கள் வந்து மோசமானவங்க, உங்களை பற்றின ஒரு இமேஜை வந்து டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. உங்களை பற்றி தப்பு ஏன்னா அவங்க உங்ககிட்டேருந்து நீங்கள் அவங்களுக்கு விழுந்து பண்ணுவீங்க. அவங்களுக்கு விழுந்து நீங்கள் கவனிப்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க. உங்களோட ஃபைனான்ஸ் சப்போர்ட் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. ஆனால் அவங்க உங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் ஸ்டப் பண்ணி எடுத்துகிட்டு, ஓகேங்களா, உங்ககிட்டேருந்து அது எல்லாத்தையும் நல்லா உங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக பேசினாலே நீங்கள் உருகிடுவீங்கல்ல. ஸோ உங்களோட வீக்னஸ் அவருக்கு நல்லாவே தெரியும், உங்கள் ஆப்போசிட் ஜெண்டருக்கு. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்டேருந்து அதெல்லாம் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறது கிடையாது. இப்போது நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்கோ அந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு அந்த இதுவே கிடையாது, அந்த சப்போர்ட்டே கிடையாது. அது உங்கள் ஃபேமிலிலேயும் சரி, உங்களை சுற்றி. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் கைஸ், எல்லாருக்கும் இல்லை. இது வந்து அந்த ஃபேமிலி பர்சனும் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் அந்த மாதிரி தான். ஓகேவா? அதனால் இனி நீங்கள் வந்து பாபா கிட்டே வந்துட்டீங்கல்ல, அவர் சொல்கிற வழியில் நடங்க. வெளில வாங்க. இதிலேருந்து உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களோட சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கோங்க, ஆறாவை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப தொல்லை கொடுக்குறான்னு ஒரு குடும்ப உறவுகள்கிட்டேருந்து நீங்கள் எப்படி உங்களை எஸ்கேப் பண்ணிக்கணுங்கிறத டாக்டிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இதிலேருந்து வெளில, இந்த ஃபேமிலி ட்ராமா, இந்த மாதிரி ஃபேமிலி சர்க்கிள் உங்களுக்கு வந்து உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுறீங்க. அதுதான் காரணம். அதுலேருந்து மீள முடியல உங்களால். கண்டிப்பாக உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வரப்போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இந்த கார்மிக் சிச்சுவேஷன் மாறப்போகுது, நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி பர்சன் வரப்போகிறாங்க கைஸ். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் ஆஸ் அ லேடி பர்சன் யாருக்கோ இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப இல்னஸ், அதாவது உங்களுக்கு வந்து அந்த மன உளைச்சல், உடல் ரீதியான அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்குது. ஒரு சிலருக்கு ஜல்லஸ், அதாவது பொறாமை, ஈவில் ஐ. ஓகேவா? அந்த ஈவில் ஐ அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்கீங்க. அடிக்கடி பெட் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் விசிட் அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது கைஸ். சீக்கிரமே அவங்கக்கிட்ட இருந்து இது வந்து உங்களோட எக்ஸ்பர்சனாக இருக்கலாம், லவ்வர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஒரு நியூ கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, அவங்க வந்து மறுபடியும் அப்படி தொல்லை பண்ணாமல் இருக்கணும், மறுபடியும் ரீஜாயின் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது என்ன ப்ரொசீஜர்ன்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா அகைன் அந்த பர்சன் கிட்ட போய் நீங்கள் வந்து இது பண்ணாமல் இந்த பர்சன் நமக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனா. ரெண்டாவது இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இது ரொம்ப சூட்சும ரகசியம். இது எப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளில வரீங்கன்னாலும் நீங்கள் அடுத்தடுத்து அந்த பர்சன்கிட்டேயோ இல்லைனா அது மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க. எப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் அவங்க நிறைய வந்து எடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்காக நிறைய நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு கொடுத்த காயங்களில் தான் நீங்கள் அதிகமாக நினச்சிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் மைண்ட் என்ன தெரியுமா பண்ணோம், ஒருத்தர் செஞ்ச நல்ல விஷயங்களை மறந்துடும். அவங்களால காயப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய தெரியும். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு 2% ஒரு நன்மை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 98% உங்களுக்கு தொல்லை கொடுத்து உங்களை வந்து அப்படியே அடிமைத்தனம் மாதிரி உங்களை வச்சுருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எப்பயாச்சும் அவங்க பேசிட மாட்டாங்களா, அந்த 2% அதை மட்டும் நீங்கள் நினைப்பீங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து பேசிட்டா நம்ம வந்து ஓகே நம்ம சொல்லிடலாம், நம்ம போயிடலாம், நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிங்கன்னா, அவங்க நீங்கள் இருக்கிற அந்த உங்களோட வீக்னஸை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் உங்ககிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப உங்களை வந்து அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட அந்த தேவையில்லாத தாட், நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணணும். உங்களோட ஆழ்மன பதிவுகளை நீங்கள் கிளியர் பண்ண தான் உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியாக அவங்க மாறுவாங்க. நீங்கள் உங்களை பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. உங்களோட ஆறா சக்கராவில் இருக்க அந்த பேலன்சிங் இல்லாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த ஆறா சக்கராவை நீங்கள் வந்து கிளியர் பண்ணி உங்களை பவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களை சுற்றி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, இப்போ உங்கள் உறவுகள், இப்போ இவங்கெல்லாம் வந்து ரத்த சம்பந்தமான உறவுகள், குடும்ப உறவுகள், இவங்களெல்லாம் நான் மாற்றவே முடியாது, இவங்களெல்லாம் நான் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, உங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் ஹை பவரில் நீங்கள் இருக்கீங்களோ அப்போ வந்து லோயர் எனர்ஜியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒன்று உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, இல்லைனா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அமைதியாக இருந்துருவாங்க. ஓகேவா? அதையாச்சும் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டு அந்த உறவுகளோட மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறது, இல்லை உங்களோட எக்ஸ்பர்சன் கூட ரீஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவர் உங்களோட சோல் உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் அவருக்கு இருக்கா உங்களோட அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஆரா செக்கிங் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்கள். இது எனக்கு தெரியும், இந்த விஷயங்கள்லாம், இந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். இது ஒரு ரெமெடி, உங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ரெமெடியாக தான் நான் கொடுக்குறேன். ஒரு சிலர் வந்து ஸ்டெப் அதாவது நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க அந்த உறவுக்காக. அதிலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய எடுத்துட்டேன், ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க. ரெண்டாவது இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்குது, உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை இருக்குது. உங்களால் ஃபோக்கஸிங்காக எந்த வேலையிலும் கவனிக்க முடியல. ஒரு அட் அ டைமில் ஒரு 2-3 வேலை எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னு இருக்கும் போது அவங்களால ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடிய மாட்டேங்குது. ஏதாவது கொஞ்சம் சின்ன வேலையை பண்ணிவிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு தள்ளி போடுற அந்த இதுவும் உங்களுக்கு வந்து உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதுலேருந்து வெளில வாங்க. டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது ஒரு சிலருக்கு. டிசிஷன் மேக்கிங் தான் உங்களுக்கு காரணம். நிறைய பேருக்கு இந்த பயம், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல ஆழ்மன பதிவுகள் பற்றி பேசினல்ல, ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து ஒரு ரேக்கி ஹீலர், ஃப்ளவர் தெரபிஸ்ட்டு இருக்கனால உங்களுக்கு என்னால் இந்த கைடன்ஸ் கொடுக்க முடியுது கைஸ். நீங்கள் இந்த இடத்துல லேகாக இருக்கீங்கன்னு ஒரு சிலருக்கு கார்டு சொல்லுது. நான் கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஆப்ஷனும் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மெடிடேஷனுக்கு ஏதோ ஒரு 4 நாள் உட்கார்றது, ஓகேவா? அப்புறம் 5ஆவது நாள் எனக்கு ரிசல்ட்டே இல்லை, மெடிடேஷனில் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சிட்டிங்கன்னா, ஒரு பொறுமை நிதானம் வேணும். ஓகேவா? ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு லாங் டைமாக ஒரு மண்டலம் செஞ்சு பாருங்களேன். 48 டேஸ் பண்ணுங்கள், 21 டேஸ் பண்ணுங்கள். என்கிட்டலாம் நீங்கள் வந்து இந்த கைடன்ஸ் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரா கிளன்சிங், சக்ரா கிளன்சிங், ஆரா ஸ்கேன்லாம் பண்ணிட்டிங்கன்னா உங்களை எவ்வளோ ஒரு சின்ன ஒரு எல்கேஜி குழந்தை கூட நான் சொல்கிற அந்த மெத்தட் ஈஸியாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் இவ்வளோ வளர்ந்த மெச்சூரிட்டியான பிள்ளைகள் நீங்கள்லாம் அப்போ எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கணும். அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கணும்ல, கற்பூரம் மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களா, அதை ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ் காமிச்சு நீங்களும் நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு அதை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? கண்டிப்பாக சொல்வீங்கன்னு நம்புகிறேன். ஒரு விஷயம் பண்ணுங்கம்மா அப்படின்னா அதை வந்து கரெக்டாக பண்ணி நம்ம எந்த இடத்துல லேக் ஆகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நம்ம அந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த கட்டம் நம்ம போக முடியுன்றாங்க.
எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்காக அந்த ஆரா செக்கிங்லாம் பண்ணுறீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் வந்து ரிலேஷன்ஷிப்காக மட்டும் நான் எடுத்து விடல. இது எத்தனை விஷயம் தெரியுமா உங்களுக்கு கிளியர் பண்ணும். ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து தரும். ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, இப்போது ஒரு சிலருக்கு வந்து லாங் டைம் ப்ராப்ளமாக இருக்குது. ஹெல்த்தில் ஏதாவது உங்களை அறியாமல் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபி, சுகரு இதெல்லாம் வந்துச்சுன்னா போகாது. அது மாதிரி இருக்க ப்ராப்ளம் அதெல்லாம் கூட சரியாகும். யூட்ரஸ் ப்ராப்ளம், குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் நினச்சிருப்பீங்க ரிலேஷன்ஷிப் மட்டும்தானே மேடம் வந்து இதை செஞ்சாங்க, நமக்கு இதை சொல்கிறாங்கன்னு. ஆனால் இத்தனை விஷயங்களையும் அந்த அந்த ஆரா சக்கர இன்பேலன்ஸில் இருக்கும் போது அதை சரி பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும். ஸோ ஒரு கல்லில் 10 மாங்காய். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவங்களுக்கு 10 விஷயங்கள் அது கொடுக்குது. இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருக்குங்கிறத நான் இன்றைக்கி பாபா மெசேஜில் கரெக்டாக அந்த பைல் 1க்கு வந்துச்சு பாருங்கள். இவ்வளோ விஷயம் வச்சுருக்கேன், நீ எல்லாத்தையும் வெளியில் சொல்லு அப்படின்னு பாபா எனக்கு கமெண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் சொல்கிறேன் நான். எத்தனை பேர் இதெல்லாம் பிடிச்சி கற்பூரம் மாதிரி பிடிச்சி மேலே வரீங்களோ வாங்க. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியல, அதுலேயே லேக் ஆகிட்டுருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறவங்க கடகராசியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து யாருக்குன்னா மீனம், விருச்சிகம், கடகம். ஓகேவா? ஒரு சிலர் வந்து துலாம், மிதுனம், கும்பம் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிக்காக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த ராசிக்காரங்க மெஜாரிட்டியாக தெரியுது. உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ரீடிங் ரெசனேட் ஆகும் கைஸ். கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. உங்களோட விஷஸ்லாம் அதாவது கடவுள் கேட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேற்றி தருவார். ஓகேயா? இந்த பேஷண்ட் இருக்கணும் உங்ககிட்ட, பொறுமை, நிதானம், நம்பிக்கை இருக்கணும். அது எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் நான் தான் சொன்னேனே, நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்காக நீங்கள் வந்து எங்கிட்ட ஆரா செக்கிங்காக வந்து சக்ராலாம் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, சக்ரா பிளாக்கேஜெலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆகாது. நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் கூட அது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். அதுதான் சொன்னேன், ஒரு கல்லில் 10 மாங்காய். உங்களோட உடல் ரீதியான ப்ராப்ளம், மன ரீதியான ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணும் கைஸ். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்லேருந்து லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்து பிரைன் டியூமர் இருந்தால் கூட சரி பண்ணும் கைஸ். அவ்வளோ கேன்சர்லேருந்து சரி பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன சாதாரணமாக மேடம் வந்து கிளன்சிங் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க ஒரு சிலருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்குன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கல்லில் 10 மாங்காய் அடிச்சிக்கோங்க, சக்ஸஸ் ஆகுங்க. ஓகேவா? சரி, ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வாவ், இப்போ தானே சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் லைஃப்பில் ஒரு சன் அப்படியே பிரகாசமாக ஒரு ஜீவன் வரப்போகிறாங்க, ஒரு நியூ எனர்ஜி என்ட்ராக போகிறாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா? அதுதான் வந்து இந்த கைடன்ஸ்லேயும் வருது. உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ்லேயே சொல்லிட்டார், உங்கள் லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல் பீப்புள் வராங்க, நியூ பார்ட்னர். ஓகே, ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஏஞ்சல் மெசேஜில் பார்க்கலாம். ஓகே, காம்ப்ரமைஸ் ஆகணுமா? ஓகேவா? காம்ப்ரமைஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. லெட் கோ. அதான் நான் சொன்னேன், ஒரு சிலர் ஈகோ ரொம்ப பார்க்குறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ வழிகள் திறக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, அதுக்கு ஏதோ அப்படி கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறார். அன்லைக்லி. இஃப் யூ பிலீவ், நம்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும், நம்பிக்கை வேணும் அப்படின்ட்டார்.
ஃபர்கிவ்னஸ் பண்ண சொல்கிறார், மன்னிக்க சொல்கிறார். சில பேர்களை வந்து மன்னிச்சிருங்க, காயம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்கள நினச்சி உங்களை நீங்கள் வந்து காயப்படுத்திக்காதீங்க. ஓகேவா? மன்னிச்சு விட்ருங்க அவங்களெல்லாம். இறைவன் பார்த்துக்குவார். அவங்களோட கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களால் அதிலேருந்து வெளியே வர முடியலன்னா அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். வாங்க, வந்து உங்களோட ஆறா சக்கர பிளாக்கேஜ் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு ஒரு கல்ல 10 மாங்காய் கதையாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 விஷயங்கள் திறக்கப்படும், 10 கதவுகள் திறக்கப்படும். உங்கள் ஹெல்த்தை சரி பண்ணிக்கோங்க, மைண்டை சரி பண்ணிக்கோங்க, ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கோங்க, நியூ பிகினிங்ஸ் வேணுமா, அதாவது உங்களுக்கு நியூ பாத் வேணுமா, எல்லாமே வழிகள் திறக்கும் கைஸ். இதுக்கு மேலே எவ்வளோ சொல்கிறதுண்ணா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஓகே, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு கார்டு, சூப்பராக வந்து ரீடிங் வந்துடுச்சு. உங்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. உங்களோட ஈகோவெல்லாம் விடுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஏதாவது டவுட்டுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், காண்டாக்ட் பண்ணி ஆறா சக்கரா பிளாக்கேஜ் இருக்குது, உங்களுக்கு எமோஷ்னல் பிளாக்கேஜ் இருக்குது, எங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியலன்னா அதை வந்து சரி பண்ணிக்கோங்க கைஸ். உங்களோட பர்சனை பற்றி நீங்கள் ஒரு ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணுன்னாலும் ஆப்ஷன் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சரியா? ஓகே, கமெண்ட் பாக்ஸில் இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். எல்லாம் அவருடைய வழிகாட்டுதல் தான். நான் இங்கே இந்த டைம் இந்த நேரம் இதை பேசுகிறேன்னா அதுதான் அவர் தான் பேசுகிறார். எனக்குள்ளே நான் கண்டுபிடிச்ச சில இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி கஷ்டப்படுற பீப்புளுக்கு போய் இது ரீச் ஆகணும்னு என் மூலமாக அதை உங்களுக்கு கைட் பண்ணுறார். ஓகேங்களா? அவரோட இது இல்லாமல் எதுவும் இங்கே நடக்கலை. நம்ம நினச்சிட்ருக்குறோம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம், நம்ம இஷ்டத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது கைஸ். எங்கே சுற்றி வந்தாலும் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் நான் வந்து நிற்பீங்க ஒரு நேரம். ஓகேவா? அதனால் நல்ல விஷயங்களை செய்யுங்க, நல்லதையே நினைங்க, அமைதி, பொறுமை, நிதானத்தை கடைப்பிடிங்க. காட் பிளஸ் யூ.